விட்டார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து ஏன் பறக்கிறேன் அங்க பாரு. இப்பதான் நாமினேஷனே தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அதுக்குள்ள நீ எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம். மாப்பிள ஜெயிச்சிட்டோம்னு வையே, முதல்ல ஸ்டேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்திய ரீதியில் ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். அமெரிக்காக்கெல்லாம் போய் பொருள் காட்சியை சுத்தி பார்க்கும் போது நான் காணாம போயிட்டேன்னா விட்டுருவாங்களா? அவங்க நாடு கெட்டு போயிடாது. உடனே மைக்ல சொல்லுவாங்க மாப்ள, மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு. அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்க, இடைத்தேர்தல் வரும்ல, அதில் நான் நின்று ஜெயிச்சிருவேன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். சவுண்ட் மாப்ள, நீ ஸ்டேட்ட பாரு, சென்ட்ரல் ரேஞ்சில எனக்கு நிறைய வேலை இருக்கு. திடீர்னு என்ன இப்படி அனாதை விட்டு போனேன் இப்படி? ஆனா என்ன மாப்ள, இந்த சவுண்டுக்கே பயந்தா அப்புறம் சட்டசபைக்குள்ள எப்படி போக? போய் ஜமாய் போ. எலெக்ஷன் முடிஞ்சு சிரிக்காத ஓடு. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. என்ன பண்ண? அட உட்காருங்கப்பா, உட்காரு. எலெக்ஷன் நடந்து ஜோதிஷன் சுத்துறீங்களே, டோர்காலஜி போனீங்களா? மாப்பிள்ள உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னாருங்க. என்னப்பா ஒண்ணும் இல்லைங்கண்ணா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆகி போச்சுங்களா, சொந்தத்துக்குள்ள சொந்தம் ஆகி போச்சுங்களா. அது எங்க மாமன் வேற தேர்தல் நிக்கிறாருங்களா. மாமன் நேரத்து நீ எப்படா தேர்தல் நிக்கலான்னு எங்க அம்மாவும் எங்க அக்காவும் என்ன போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிட்டாங்க. போட போய் வாபஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்களா, அதான் வாபஸ் வாங்க போற வழியில உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா இவன் உருப்படுவாருங்களா? மாமன் வேணுமா மாமன் பொண்ணு வேணுமான்னு கேட்டா மாமன் பொண்ணு தானே வேணும். நீ எலெக்ஷன்ல ஜெயிச்சத கல்யாணம் நடக்கும். வேணுமா நாங்க நின்று ஜெயிக்கிறதுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. நீ நின்று ஜெயி, உங்க மாமா உட்கார்ந்து ஜெயிக்கிட்டு. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல, இதுல இவரும் ஜெயிக்கணுமா இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரன் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? அப்படியெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்களா? உங்க ரெண்டு பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாம நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ நீ ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனேன்னு வை, உங்க மாமன் குடும்பத்தை கடையில் பண்ணுவியா? பண்ண மாட்டீங்களா? நல்லதானே பண்ணுவேன். இது பாருப்பா, ஜெயிக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஜெயிச்சுட்டு வை, முதல் மாலையே உங்க மாமன் மட்டும் நீ கட்டி பிடிச்சு. அப்புறம் எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா, இடைத்தேர்தல இருக்கிறதுனால பக்கத்து தொகுதியிலிருந்து ஆளுகளை கூட்டு வந்து கள்ள ஓட்டு போடுறோம். பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே, எங்க இருந்து போடுவ கள்ள ஓட்டு? பொது தேர்தல் கூட எங்கன்னா காலகாலத்துல நடக்குது. கவர்னர் ஆட்சி 5 வருஷம் 6 வருஷமா ஆக்கிட்டான்னா இவருக்கு வயசு வேற கூட ஏறிட்டே இருக்கு. அது வரைக்கும் இவங்க மாமன் பொண்ணை வச்சிருப்பானா? வேற யாருக்காவது கட்டி கொடுத்தான்னா ஒரே நம்மள மாதிரி பெரிய படி படிச்சிருந்தாலும் வெயிட் பண்ணுவாங்க. எதை படிச்சிருக்க? செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா. அடிச்சு வீட்டுல வச்சிருக்கீங்கண்ணா. அப்புறம் எம்எல்ஏ ஆகிறத தவிர உனக்கு வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு? என்ன தொழில் தெரியும்? அது தொழில் இல்லையா? சூதாட்டம். அப்படின்னா எம்எல்ஏங்கிற தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? நான் அப்படிங்கன்னா அவர்தான் சொல்றாரு பிசினஸ். நோண்டி கேட்டுட்டு பேரு சைஸ் பாரு, அதுல கட்டுதான். இது பாரு, நீ எலெக்ஷன்ல ஜெயி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொந்த காரியில கிட்ட சேர்த்திக்கார, கெடுத்து போடுவாங்க. இல்லைங்க, எட்டவே துரத்தி விட்டுறேன்.